இந்த லேடியோட வீடியோ பார்த்துருப்பீங்க. விஜய் அண்ணாவை பற்றி ரொம்ப ஒரு தரக்குறைவாக மரியாதை இல்லாத ஒரு வார்த்தைகள் பேசுறதுனால தான் அந்த ரிப்ளை வீடியோ. ஏன்னா நீங்களாம் பேசுறதுக்கு விஜய் அண்ணா வந்து ரிப்ளை கொடுக்க மாட்டார்ல, நாங்கள் தான் ரிப்ளை கொடுப்போம். நீங்கள் பேசுகிற லட்சணத்துக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் ரிப்ளை கொடுப்போம். அதுவும் ஒன்று இருக்குது. ஒரு தமிழகத்தோட முதல்வர் விஜய் அண்ணா, அந்த பதவிக்காகவாது ஒரு மரியாதை கொடுக்கலாம்ல. எப்படி பேசுறது? நீங்கள் ஒரு பொண்ணு தானே. எடுத்த வார்த்தை பொட்டு மாமா, அப்புறம் விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற பெண்கள் வந்து வப்பாட்டி. யாரும் பேசியிருக்காங்க, அவங்கள வந்து பேசுகிறாங்க அவங்க, இவ தான் வந்து விஜயோட வப்பாட்டி அப்படின்னு. இப்போ ஊரில் இருக்கிறவனெல்லாம் சொல்லி நீங்கள் அவனோட வப்பாட்டி இவனோட வப்பாட்டின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சமாவது கூச்சம் வேணாம்? அந்த வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு மரியாதை தெரிய வேணாம்? இப்படிலாம் நீங்கள் பேசிட்டு நாங்கள் அதுக்கு ரிப்ளை வீடியோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே கொடுப்போம். அப்புறம் நாங்கள் பேசினா மட்டும் வல்கர் வாரியர்ஸ் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க, பெண்களுக்கு மரியாதை இல்லை. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்துட்டு நீங்கள் எப்படி பேசுறீங்க? ஒரு தமிழகத்தோட முதல்வரை எந்த மாதிரி நீங்கள் பேசுறீங்க? அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேசலாமா? நீங்கள் பேசுங்க. ஒரு கட்சி ரீதியாக நீங்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அது கரெக்டான ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும். இதை நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா நாங்களே பார்த்தது கரெக்டாக இருந்தால் அதுக்கான சப்போர்ட் நாங்களே பண்ணுவோம். அதை விட்டுட்டு சும்மா அவர் பேசணுங்கிறதுக்காக விஜய் அப்படி விஜய் இப்படி, அவர் நடந்தா தப்பு, உட்காந்தா தப்பு, சாப்பிட்டா தப்பு, என்னங்கடா உலகம் அது? அப்புறம் நாங்கள் பேசினா எப்படி இருக்கும்? இது வந்து நான் மரியாதையாக பேசுகிறேன். அடுத்து இந்த மாதிரி விஜய் நான் பேசினா உங்களை மாதிரி எங்களுக்கும் பேச தெரியும். அப்புறம் நாங்கள் பேசினா குத்துது குடையுதுன்னு சொல்லிடக்கூடாது, சரியா? இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த அம்மா பார்க்கட்டும். யாரா பேசினாலும் யாரா இருந்தாலும் சரி, ஒரு கருத்து நீங்க வைக்கிறப்ப மரியாதையா நீங்க சொல்லுங்க. அது சரியா இருந்தா நாங்களே ஏத்துக்குவோம். தரக்குறைவா நீங்க பேசுறதுனால உங்களோட தரத்தை நீங்க தான் குறைச்சிக்குவீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபாலோவர்ஸ் ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களோட தரத்தை நீங்க குறைச்சிக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு, உங்களோட வீடியோ பார்த்துட்டு தான் நான் ரிப்ளை கொடுக்குறேன். நீங்க வீடியோ போடுங்க, பேசுங்க, ஒரு மரியாதையா பேசுங்க. சரியான ஒரு கருத்தா இருந்துச்சு அப்படின்னா எடுத்து பேசுங்க, நல்லது. அதை விட்டுட்டு தப்பா பேசணுங்கிற எண்ணத்துல மட்டும்தான் உங்க வீடியோ எல்லாமே இருக்கு. அதாவது விஜய் அண்ணாவை பத்தி தப்பா பேசணும், அந்த பதவியில வேற யாரு அமைச்சரா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், தாவேக்கால இருக்கிற யாரா இருந்தாலும் ஒரு தப்பான கண்ணோட்டத்திலேயே நீங்க பேசுறீங்க. இதனால உங்களோட மரியாதையை நீங்க தான் கெடுத்துக்கிறீங்க. நீங்களும் ஒரு பொண்ணு, நாளைக்கு திருப்பி உங்களை பேசுறப்ப உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. இது வார்னிங் தான், அதையும் சொல்லிட்டேன். கரெக்டா பேசிக்க பாருங்க. இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.